ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஜனவரி 29 தை அமாவாசை. இந்த காய்கறிகளை கட்டாயம் நீங்கள் உங்கள் சமையலை நீங்கள் சேர்த்துக்கணும். அதே மாதிரி சேர்க்கக்கூடாத காய்கறிகள் சில இருக்குது. அதை பற்றியான விவரத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை எப்படி நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தை அமாவாசை அன்னைக்கு என்ன காய்கறிகளை பயன்படுத்தணும், எந்தெந்த காய்கறிகளை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அமாவாசை அப்புறம் பௌர்ணமி தினங்களில் பொதுவாக இந்த பிரபஞ்சத்தோட சக்தி அதிகரித்து காணப்படும். பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய இந்த மாற்றம் எக்கச்சக்கமான பலன்களை கொடுக்குது. அமாவாசை பித்ருக்களுக்கு உகந்த திதியாக கொண்டாடப்படுது. அதுலேயும் தை அமாவாசை ரொம்ப ரொம்ப மகத்துவமான ஒன்று. அப்படிப்பட்ட இந்த தை அமாவாசை தினத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது. தை அமாவாசையில் பித்ருக்கள் நம்ம பூமிக்கு வந்து நம்ம ஆசீர்வதிக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாளாக தான் ஒரு வருஷம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த நாளில் இறந்து போன நம்ம முன்னோர்களுக்கு நாம் செய்யக்கூடிய கடமைகள் ஒன்றொன்றுத்துக்கும் எக்கச்சக்கமான பலன்கள் நமக்கு கிடைக்கிது. சொல்லப்போனால் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதும் எளியவர்களுக்கு தான தர்மங்கள் செய்கிறதும் இந்த நாளில் ரொம்ப ரொம்ப விசேஷம். வருடத்தில் வரக்கூடிய எல்லா மாதங்களையும் வரக்கூடிய அமாவாசை தினங்களில் நீங்கள் உங்கள் பித்ருக்களுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யலை, பித்ரு சாபம் பித்ருக்கண்ணை தீர்த்துக்கிறதுக்கான வழிபாட்டு முறையை செய்யலை அப்படின்னாலும் கூட வருஷத்தில் வரக்கூடிய 3 முக்கியமான அமாவாசைகள், ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, அதை விட்டால் இப்போ வரக்கூடிய தை அமாவாசை, இந்த 3 அமாவாசை தினங்களை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். முதல்ல அமாவாசை திதி எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். ஜனவரி 29ஆம் தேதி உங்களுக்கு அமாவாசை திதியாக இருந்தாலும் ஜனவரி 28ஆம் தேதி இரவு 8 மணி 9 நிமிஷத்துக்கெலாம் அமாவாசை திதி ஆரம்பிச்சிடும். அது ஜனவரி 29ஆம் தேதி புதன்கிழமை இரவு 7 மணி 21 நிமிஷம் வரைக்கும் இருக்குது. அன்னைக்கு புதன்கிழமை 12:01 ராகு காலம், காலையில் 7:09 யமகண்டம். இந்த 2 நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் நீங்கள் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது, படையல் போட்டு வழிபாடு செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுக்கலாம். அதில் குறிப்பாக காலையில் ஒரு 6 மணிலேருந்து 7 மணி இந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்கலாம். அதை விட்டால் 9:30 மணிலேருந்து 10:30 மணி இந்த 1 மணி நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்கலாம். முன்னோர்களுக்கு படையல் வழிபாடு போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முடிஞ்சால் 1:30 மணிக்கு மேலே செய்யுங்க. ஏன்னா 12:01 ராகு காலம். நீங்கள் படையல் போடக்கூடிய உணவை உங்கள் பித்ருக்களுக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறமா காக்கைக்கு உணவளிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டு உங்களோட விரதத்தை பூர்த்தி பண்ணணும். நமக்கு வாழ்க்கையில் எந்த கடன் இருந்தாலும் அதை தீர்த்துடலாம், என்ன விதமான சாபம் இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணிக்கலாம். ஆனால் பித்ரு கடனும் பித்ரு சாபமும் நம்ம கண்ணுக்கே தெரியாத விஷயங்கள். நாம் எவ்வளோதான் உயரத்துக்கு போனாலும் ஏதோ ஒரு விஷயம் நம்ம அடுத்த கட்டத்துக்கு முன்னேறாமல் தடுத்துக்கிட்டு இருக்கோம். அது என்னென்னு திரும்பி பார்க்கும்போது கட்டாயம் அது நம்மளை அறியாமே நம்ம செஞ்சுருக்கக்கூடிய பித்ரு கடன் பித்ரு சாபமாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சோ தெரியாமல் நீங்கள் செஞ்சுருக்கக்கூடிய பித்ரு கடன் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு நாள் தான் இந்த ஒரு அமாவாசை தினம். நிறைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க அமாவாசை தை அமாவாசை அன்னைக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கலாமா அப்படிங்கிற கேள்வி வருது. சொல்லப்போனால் பெண்கள், அதுவும் கணவர் இருக்கக்கூடிய பெண்கள் கட்டாயம் திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது. உங்கள் மாமனார் மாமியாருக்காகவோ உங்கள் அப்பா அம்மாவுக்காகவோ நீங்கள் படையல் போட்டு வழிபாடு செய்யலாம். அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை சமைத்து வைத்து அதை படையல் போடலாம். எள்ளு தண்ணீர் இறைத்து தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது. இது போக இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த காய்கறிகள் இருக்குல்ல, இந்தந்த காய்கறிகள் எல்லாத்தையும் கட்டாயம் நீங்கள் உங்கள் சமையலில் சேர்த்துக்கணும். குறிப்பாக இந்த 4 காய்கறிகள் கிடச்சா அது விட்டுறாதீங்க. அது என்னென்ன காய்கறிகள்னால் வாழைக்காய், பிரண்டை, பாகற்காய், பலாக்காய். இந்த 4 காய்கறிகளை நம்ம கட்டாயம் படைக்கணும். ஒரு முறை வசிஷ்டர் விஸ்வாமித்திரரை அவர் வீட்டுக்கு விருந்து கூப்பிடும்போது விஸ்வாமித்திரர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வரேன், 1008 காய்கறிகளை சமைச்சு நீ எனக்கு விருந்தளிக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு வசிஷ்டரும் சரி வாங்கன்னு வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காரு. வீட்டுக்கு விஸ்வாமித்திரர் போன அன்னைக்கு வசிஷ்டரோட மனைவி இலையில் பரிமாறின விஷயங்கள் என்ன தெரியுமா? 8 எண்ணிக்கையில் வாழைக்காயும், ஒரு பலாக்காய், ஒரு பாகற்காய், ஒரு பிரண்டை, இதையும் வச்சுருக்காங்க. இதை பார்த்துட்டு விஸ்வாமித்திரர் கோவப்பட்டிருக்காரு. இதுக்கு வசிஷ்டரும் அவங்க மனைவியும் என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா, பலாக்காய் 600 காய்கறிகளுக்கு சமம், பிரண்டை 300 காய்கறிகளுக்கும், பாகற்காய் 100 காய்கறிகளுக்கும் சமம். அதே மாதிரி அது போக 8 வாழைக்காய் வச்சுருக்கேன். ஆக மொத்தத்தில் 1008 காய்கறிகளை பரிமாறிட்டேன்னு பணிவோடு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு சாந்தமடைந்த விஸ்வாமித்திரர் அவங்க 2 பேருக்கும் நல்ல அருளாசை வழங்கிட்டு போயிருக்காரு. அதே மாதிரி நம்மளோட முன்னோர்கள் இந்த அமாவாசை திதி அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு சாப்பிட வருவாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அவங்களுக்கு இந்த 4 விதமான காய்கறிகளை உங்கள் படையலில் சேர்த்து நீங்கள் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம்.
தை அமாவாசை அன்னைக்கு படையல் போடும்போது இப்போ சொல்லக்கூடிய காய்கறிகளையும் சேர்த்துக்கலாம். அவரைக்காய், புடலங்காய், பைத்தங்காய், வாழைத்தண்டு, வாழைப்பூ, வாழைக்காய், சக்கரவள்ளி, சேனைக்கிழங்கு, சேப்பக்கிழங்கு, பிரண்டை, மாங்காய், இஞ்சி, நெல்லிக்காய், மாங்காய் இஞ்சி, பாகற்காய், மிளகு, கறிவேப்பிலை, பாசிப்பருப்பு, உளுந்து, கோதுமை, வெல்லம், வெள்ளை பூசணிக்காய். இந்த பொருட்கள் எல்லாத்தையும் கலந்து நீங்கள் உங்கள் முன்னோர்களுக்கு, பித்ருக்களுக்கு படையல் போடலாம். சேர்க்கக்கூடாத காய்கறிகள் முட்டைக்கோஸ், உருளைக்கிழங்கு, முள்ளங்கி, கத்திரிக்காய். அதே மாதிரி கீரைகளில் அகத்திக்கீரையை தவிர மற்ற எந்த கீரையும் சேர்க்கக்கூடாது. பட்டாணி, வெங்காயம், பூண்டுன்னு சொல்லி இது மாதிரி சில காய்கறிகளையும் நீங்கள் தை அமாவாசையில் பொதுவாகவே அமாவாசை திதிகளில் பித்ருக்களுக்கு படையல் போடும்போது இதை சமைத்து நீங்கள் பரிமாறக்கூடாது. பலாக்காய், பாகற்காய், பிரண்டை, வாழைக்காய் இதில் எது கிடைச்சாலும் கட்டாயம் அதை அன்றைய தினம் உங்களோட சமையலில் படையலை சேர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வந்து சாப்பிடக்கூடிய உங்கள் பித்ருக்கள் மனசார சாப்பிட்டுட்டு உங்களை வாழ்த்திட்டு போவாங்க. அதே நேரம் இந்த அமாவாசை தினங்கள் அப்படிங்கிறது பித்ரு வழிபாடு, பித்ருவோட சாபம் நீக்கிறது மட்டும் இல்லாமல் இறை வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இரவு 7:21 வரைக்கும் உங்களுக்கு அமாவாசை திதி இருக்கிறதால உங்கள் வீடு பக்கத்தில் கூடிய கோவிலுக்கு போங்க. என்ன கோவிலாக இருந்தாலும் சரி, முக்கியமாக அம்பாள் கோவில், அம்மன் கோவில் இருந்தால் அங்கே போயிட்டு இறை வழிபாடு செஞ்சுட்டு வர்றது ரொம்ப விசேஷம். ஏன்னா அமாவாசை, பௌர்ணமி வர நாட்களில் இறைவனோட சக்தி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குமா. அந்த நாட்களில் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அந்த வரங்களை தெய்வங்கள் உங்களுக்கு வாரி வழங்கிடுவாங்க. இன்னொரு பக்கம் அமாவாசை அப்படின்னு சொன்னாலே அதுக்கு இன்னொரு விஷயம் தானம் கொடுக்கறது. பசுமாட்டுக்கு உங்கள் கையால் என்ன பொருட்கள் வேணால் தானமாக கொடுக்கலாம். வஸ்திர தானம் கொடுக்கலாம். புதன்கிழமை அப்படிங்கிறதால பச்சை பயிரை ஊற வைத்து அதில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து நீங்கள் பசுமாட்டுக்கு தானமாக கொடுக்கலாம். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் கோசாலை இருந்துச்சுன்னா அந்த கோசாலையில் இருக்கக்கூடிய மாடுகளுக்கு அதை பராமரிக்கிறதுக்கு தேவையான பொருளை ஒரு செலவை நீங்கள் ஏற்றுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும்போது அது உங்களோட பித்ரு சாபத்தை, பித்ருக்கடனை அடைக்கிறது மட்டும் இல்லாமல் பல புண்ணிய கர்மாக்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலே வீட்டோட பூஜை அறையில் சின்னதாக கல்லுப்பு மேலே நீங்கள் தீபவத்தி வழிபாடு செய்யும்போது மகாலட்சுமி தாயோட அருளையும் பெற முடியும். கல்லுப்பு மேலே தீபவத்தி வழிபாடு செய்கிறதால குலதெய்வத்தை அமாவாசை திதி, அதுவும் தை அமாவாசை அன்னைக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் வசியம் செய்ய முடியும். அதுபோக புதன்கிழமை அப்படிங்கிறதால விநாயகருக்கும் புத்திகாரகனாக இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கும் உகந்த நாள். விநாயகர் முழுமுதற் கடவுள். எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் அவரை வேண்டிட்டு ஆரம்பிக்கிறது சிறப்புன்னு சொல்லுவாங்க. அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் எல்லாமே வளர்பிறை நாட்கள். இந்த தை அமாவாசைக்கு பிறகு ஏதாவது தொழில் தொடங்க போகிறீங்க, இல்லை இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க, வியாபாரத்துக்கான விஷயங்கள் பேச போகிறீங்கன்னா புதன்கிழமை தை அமாவாசை அன்னைக்கு விநாயகரை வேண்டிட்டு அதுக்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபடலாம். புதன் பகவான் புத்திகாரகன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் செய்யக்கூடிய வேலை, தொழில் இது எல்லாத்துலேயும் நமக்கு அறிவு சார்ந்த விஷயங்களை அதிகப்படுத்தி, திறமைகளை அதிகப்படுத்தி, வேலை செய்யக்கூடிய இடத்துல மேல் அதிகாரிகள்கிட்ட நல்ல பேர் வாங்க வைக்கிறதுக்கும் இந்த புத்திகாரகன் புதன் பகவான் தான் முக்கியமான ஒரு ஆடு. அதே மாதிரி வியாபாரம் செய்கிறீங்க, தொழில் செய்கிறீங்கன்னா அந்த தொழில் சம்மந்தப்பட்ட, வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை, நுணுக்கங்களை கற்றுக்கிட்டு உங்கள் எதிரிகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கான திறனை கொடுக்கறதும் இந்த புத்திகாரகனாக இருக்கக்கூடிய புதன் பகவான் தான். இப்படி பல தெய்வங்களை வணங்குறதுக்கான, உங்கள் பித்ருக்களையும் வணங்குறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு நாள் தான் இந்த வருடம் வந்திருக்கக்கூடிய தை அமாவாசை. தவற விட்டுறாதீங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.